இந்த வீடியோ யங் மாம்ஸ் அப்புறம் யார் வீட்டிலலாம் குட்டி பசங்க இருக்காங்களோ சின்ன பசங்க அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு வீடியோ தாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேஸ் ஸ்டாப்பில் வச்சு சமைக்கிற மாதிரியான ஒரு வாஃபிள் மேக்கர் தான் வாங்கியிருந்தேன். வாஃபிள் மேக்கர் பேன் எது வேணால் சொல்லிக்கலாம். இது எப்படி இருக்குது அப்படின்றது இதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதே போல் பனானா வாஃபிள்ஸ் ரெசிபியும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சஸ் ஹோம். இது நான் ஒரு சாயந்தர டைமில் வாழைப்பழம் இருந்துச்சுங்களா, அப்போ வாஃபிள்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணினது. கோதுமை மாவு வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கோதுமை மாவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். இதுக்கு நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறைய எடுத்து வச்சுருக்கேன். உப்பு ஒரு சிட்டிகை எடுத்து வச்சாச்சு. இதுக்கு பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வாஃபிள்ஸ் இன்னும் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் ப்ளஃபியாக வரணும் அப்படின்னாக்கா 1 டீஸ்பூனாக சேர்த்துக்கலாம். நான் எனக்கு 1/2 டீஸ்பூன் போதும் அப்படின்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு. கேக் ஆகட்டுங்க, இந்த வாஃபிள்ஸ் ஆகட்டும், இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தனியாகவும் வெட் இன்க்ரீடியன்ஸ் தனியாகவும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா மாவு, பேக்கிங் பவுடர், எடுத்து வச்சுருந்த நாட்டு சக்கரை, உப்பு இது எல்லாத்தையும் தனியாக மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு பால் தேவைப்படும். பால் 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கலந்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி செய்ய போகிற வாஃபிள்ஸ்க்கு நான் முட்டை யூஸ் பண்ணி தாங்க செய்ய போகிறேன். நான் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக கலந்தோம்னா எக்ஸ்மெல் வர மாதிரி தான் இருக்கும். தனியாக இதை நுர வர கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா முட்டையை கலந்து விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு எக்ஸ்மெல் எதுவும் வராது. ஓரளவுக்கு நுர வர அடித்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பால் இதில் சேர்த்தாச்சுங்க. பால் வந்து ஃபஸ்ட்டு நான் 1/2 கப் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் பால் சேர்த்தேன். டோட்டலாக ஒரு 3/4 கப், 1 கப் மாவு எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். இப்போ இந்த பால், முட்டை இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடயே வாசனை இல்லாத எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இந்த இடத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். உருக்கின வெண்ணெய் என்னென்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஆனால் கிறிஸ்ப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டோட்டலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்குமே எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன். அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. நான் ஏற்கனவே ஒரு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. அதையும் இது கூடவே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மேஷர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கையில் மசிச்சுக்கலாம். மிக்சர் ஜாரில் போட்டு அடிக்க வேண்டாம். இந்த மாதிரி மசிச்சுட்டு இந்த முட்டை, பால் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பால் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, பால் சேர்த்துக்கினேன் அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாக 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ தான் இந்த பேட்டர் வந்து ரொம்ப தண்ணியாட்டமும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்தது. கடைசியாக வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸை சேர்த்துட்டு அப்புறம் நான் பட்டையும் லவங்கமும் பொடி பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு பிஞ்ச் தான் சேர்த்துக்கிட்டேன், ரொம்ப சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு ஃப்ளஃபியாக கிடைக்கும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹார்டான மாதிரி இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வாஃபிள்ஸாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதை ரெடி பண்ணின பேட்டரை பார்த்தா நம்ம பேன் கேக் செய்கிற மாதிரியாக தான் இருக்குங்க. பேன் கேக்குக்கும் வாஃபிள்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படின்னா பேக்கிங் பவுடர் சேர்க்குறது. பேன் கேக்கு வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், இல்லை சோடாப்பு மட்டும் சேர்த்துட்டு கூட பேன் கேக் செஞ்சுக்குவோம். வாஃபிள்ஸ்க்கு பேக்கிங் பவுடர் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி தாங்க இருக்குது. அப்புறம் எக்கு வந்து நல்லா கொஞ்சம் நுர வர அடிச்சுட்டு நம்ம வாஃபிள் செய்யும்போது தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு பேன் கேக்குக்கும் வாஃபிள்ஸ்க்கும் நல்ல வித்தியாசம் இருக்க ஒரு விஷயம். அடுத்தது இந்த வாஃபிள் பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிக்கலாம். எலக்ட்ரிக் வாஃபிள் பேன் அப்படின்னாக்கா ப்ரீ ஹீட் பண்ணிக்குவாங்க. இது கேஸ் ஸ்டாப் அப்படிங்கிறதுனால 2 சைடுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இப்போ கேஸில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சூடாயிட்ருக்கு. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சிரப் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. என்னென்னா சர்க்கரை, கொஞ்சம் டார்க் காம்பவுண்ட் இதை நல்லா கரைச்சிட்டு, சர்க்கரையை நல்லா கரைச்சிட்டு பிசு பிசுன்னு வந்ததுக்கப்புறமே டார்க் காம்பவுண்ட் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது மேலே வாஃபிளுக்கு மேலே ஊற்றுறதுக்கு நல்லா இருக்குமேன்ட்டு இந்த சிரப் நான் ரெடி பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிரப், இல்லைனாக்கா மில்க் மேடு, இதில் ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும்.
வாஃபிள் பேன் நல்லாவே சூடாயிடுச்சுங்க. நான் ஏற்கனவே இதில் நெய் தடவி வச்சுருந்தேன். அது கூடயே எண்ணெயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெண்ணெய் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வெண்ணெயே மட்டும் தடவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூடாக இருக்க அந்த பேனில் வாழைப்பழம், கோதுமை மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாவை ஊற்றிட்டு இது ஃபுல்லாகவே கவர் ஆகிற அளவுக்கு தான் நம்ம ஊற்றணும். நிறையா ஊற்றி மூடும்போது வெளியில் வந்துடுமோ அப்படின்லாம் யோசிக்க வேணாம். இது ஃபுல்லாக ஊற்றுற அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம். இந்த மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே சாக்கோ சிப் இருந்தால் அது கூட நம்ம போட்டுக்கலாம். சாக்கோ சிப் இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால தான் சாக்லேட் சிரப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதுக்கு மேலே எதுவும் டாப்பிங்ஸ்லாம் எதுவும் பண்ணாமல் ப்ளைனாகவே தான் எடுத்து வச்சுக்க போகிறேன். மாவு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த சைடு ஒரு 3 நிமிஷம், அந்த சைடு ஒரு 3 நிமிஷம் மாற்றி மாற்றி டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் ஃப்ளேமும் மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் வச்சுருந்தேன். இந்த நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால ரொம்ப வெயிட்டாகவும் கிடையாது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸும் கிடையாது, ஒரு நார்மல் வெயிட்டில் இருக்கிறது தான். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு தீஞ்சு போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இல்லை கொஞ்சம் சாஃப்டாகவே வேணும் அப்படின்னாக்கா ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வச்சு எடுத்தாலே போதும், நல்லாவே வெந்து வந்துடும். இப்போது வேஃபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஊற்றுனது கொஞ்சம் கிறிஸ்பாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து சாஃப்டாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது நல்லா டேஸ்டியான பனானா வாஃபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நான்ஸ்டிக் பேன் வந்து நல்லாவும் இருந்துச்சு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். இது பெர்னர் பிராண்டோட வாஃபிள் மேக்கர் தான். அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். எலக்ட்ரிக் வாஃபிள் பேன் இது ரெண்டுமே பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இதுதான் சாய்ஸ் பெஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா அதிகமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாஃபிள்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் மேக்கர் கரெக்டாக இருக்கும். எனக்கு இது எப்போயாவது தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால இந்த பேன் மாடலில் வாங்கிக்கலாம், கேஸ் ஸ்டவ்வில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இதை தான் சூஸ் பண்ணிட்டேன். இது கழுவுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இதுவே எடுத்தாச்சு. இதில் என்னென்னா நம்ம நான்ஸ்டிக் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி தாங்க இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் வெதுன்னு தண்ணி விட்டு லிக்விட் சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் வாசம் வர மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு எப்படி நம்ம தோசை தவாலாம் யூஸ் பண்ணும்போது ஒரு 2-3 தோசை வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுக்குமே கோதுமை மாவு, ராகி மாவு அந்த மாதிரி மாவு கலந்துட்டு கொஞ்சம் திக்கான பேட்டராக கலந்துட்டு ஒரு 2-3 வாஃபிள் மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பனானா வாஃபிள் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ அந்தளவுக்கு ஸ்மெல் வராது. அது ஒன்று இதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம்லாம் எந்த வாசமும் வரதில்லை, நல்லா தான் இருக்குது. இதை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கு நம்ம வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு இந்த மாதிரி செய்யலாங்க. இதை வச்சு நம்ம மேங்கோ வாஃபிள்ஸ், பன்னீர் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம். இப்போ ஸ்பைஸியாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தானேங்க. அதனால் ஒரு பேன் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிறைய அதுக்கு யூஸ் ஆகும். பிரெட் சாண்ட்விச் செய்கிறதுக்குமே நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எலக்ட்ரிக்கில் தான் நம்ம வாஃபிள் பேன் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை, இந்த மாதிரியும் கூட கேஸ் ஸ்டாப்பில் கூட வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.